ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே சோப் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய குழந்தைக்காக தான் நான் அந்த சோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த சோப்பில் நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் சாஃப்ரான் வந்து கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஓட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ளஸ் நான் அதில் வந்துட்டு ஷியா பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஷியா பட்டர் வந்துட்டு குழந்தைங்களோட ஸ்கின்னில் ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ஷியா பட்டர் நீங்களே யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் நல்லா ட்ரைனஸ் ஆகாமல் நல்லா சூப்பராகவே இருக்கும். வாங்க சோப் மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மெஷரிங் கப்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். அது நீங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எதுவாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது வேணும். இது எல்லாமே வந்துட்டு கிளாஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம ஹார்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே உடஞ்சி போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேட்டுலா வந்து இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லாவே யூஸ் ஆகும். சோப் வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் ஸ்பேட்டுலா தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோப் மோல்டு. இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து வரும் சோப் மோல்டு இது. இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம சோப் மேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக செக் பண்ண வேண்டியது வெயினிங் ஸ்கேல் தான். வெயினிங் ஸ்கேல் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு கரெக்டான அமௌண்ட் வந்து நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோட் மில்க் சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கோட் மில்க் சோப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 100 கிராம்ஸ் நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சோப் தான் செய்ய போகிறேன், அதனால் 100 கிராம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை யூஸ் பண்ணுங்கள், அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து சொன்னது என்னென்னா, ஓட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் சொன்னேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 100 கிராம்ஸில் 1% தான் நான் வந்து எடுக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 1% தான் எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் மட்டும்தான் லேதர் நல்லாயிருக்கும், ஃபோமிங் நல்லா வரும். நம்ம அதிகமாக எடுத்தோன்னா ஃபோமிங்லாம் வராது, ஒரு மாதிரி நரம் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி 1 கிராம் நான் வந்து எடுத்துட்டேன். இதோடு நம்ம வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டர் வச்சு நம்ம டிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிஸ்டில்டு வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ சோப்பு வந்து சீக்கிரமாக கெடாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணக்கூடாது. நல்லா தின்னாகவே நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால சோப்பு வந்துட்டு ஒரு மாதிரி தனித்தனியாக வருமா கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே சேஃபான இது தான். இப்போ வாங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு கோட் மில்க் சோப் பேஸை வந்துட்டு மெல்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து நான் சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் நான் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பவுல் எடுத்து நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம மெல்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா லோவில் வச்சு தான், மீடியம் ஆர் லோ இது 2த்தில் வச்சு தான் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணணும். அதிகமாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சோப்பு வந்து சீக்கிரமாகவே கருகிடும். நம்ம யூஸ் பண்ணும் போதும் அதில் வந்துட்டு ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால சொல்கிறேன், நல்லா லோவில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு சோப்பு வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிற டைமில் நான் வந்து ஷியா பட்டர் வந்துட்டு அதுவும் நான் 1 கிராம் தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் உங்கள் சோப் மோல்டு 100 கிராம் வருதுன்னா அது வந்து நீங்கள் 1% நீங்கள் எடுத்தாலே போதும், அதிகமாக நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஷியா பட்டரும் வந்துட்டு சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிறப்பவே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் பேஸோடு சேர்ந்து அதுவும் நல்லாவே மெல்ட் ஆகிடும். நம்ம ஏன் வந்துட்டு இப்போ கோட் மில்க் சோப் பேஸ் வந்து நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபான இது எடுத்தாலே போதும். ஏன்னா கோட் மில்க் சோப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்துட்டு ஆக்னே வந்து ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டராகவும் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காகவும் வச்சுருக்கோம். ஸோ குழந்தைக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து கோட் மில்க் சோப் தான் நம்ம வந்து எடுப்போமே. ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் பெரியவங்களும் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஷியா பட்டர் மட்டும் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்குது, அதுவும் சீக்கிரத்துலேயே வந்து மெல்ட் ஆகிடும். ஷியா பட்டர் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நேச்சுரலாகவே மாய்ஸ்டர் பண்ணும். இப்போ நம்ம டவ் சோப் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு மாய்ஸ்டராக இருக்கோ அந்தளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஓட்ஸ் வந்துட்டு அந்த பேஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆன உடனே நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்துட்டு
ரொம்பவே வந்துட்டு சென்சிட்டிவான ஸ்கின் தான் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஜொஜோபா ஆயில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அது தவிர்த்து வேறு எதுவுமே நாங்கள் வந்து எடுக்கலை. இப்போ வந்துட்டு மோல்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரப்பிங் ஆல்கஹால் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த சோப்பை வந்துட்டு நம்ம அந்த மோல்டில் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கப்புறமா மேலே வர சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா அது வந்து சூடாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த பபுள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆற வச்சு பண்ணலாமா கேட்டால், நீங்கள் ஆற வச்சிங்கன்னா சோப்பு வந்து சீக்கிரமாகவே கட்டி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம ரப்பிங் ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா சோப் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த கிளிப்பிங்ஸில் வந்து வரல. ஸோ ஃபைனலாக சோப் வந்து இப்படி தான் இருக்கும். சாஃப்ரான் வந்துட்டு நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணேன் அப்படின்றதுனால அங்கே இங்கே வந்து சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் வந்து தெரியுது. நம்ம வந்து ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால சோப்போட பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே தெரியுது பாருங்கள். நம்ம வந்து ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஷியா பட்டர் வந்துட்டு சோப்பாக வந்து இதுவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சோப் வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.